கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஒரிசாவிலே சுவிசேஷ விரோதிகள் ஜீப்பில் எரித்து கொலை செய்தார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி, என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொலை செய்தவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். சமீபத்திலே அமெரிக்காவிலே சார்லி கிரிக் கொலை செய்யப்பட்டார். சுட்டு கொலை செய்தான் ஒருவன். சார்லி கிரிக்குடைய மனைவி, என்னுடைய கணவனை கொலை செய்தவனை நான் மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை, பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொன்னார். நானும் அதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனை கொலை செய்தவரை மன்னித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே அநேகர் மன்னிக்கிற தன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாமியார் திட்டிவிட்டார்கள் என்று சொல்லி கணவனை விட்டு பிரிந்து 5 வருடமாகிவிட்டது. இன்னமும் கணவர் வீட்டாரை மன்னிக்க முடியவில்லை. சொந்த அண்ணன் தம்பிக்கு இட பிரச்சனையினால தம்பி அரை இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கோர்ட் கேஸ் என்று சொல்லி 10 வருடமாக உடன் பிறந்தவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்க முடியவில்லை. புருஷனையும் குழந்தைகளையும் கொலை செய்தவர்களையே மன்னித்து விட்டார்கள். ஆனால் நாமோ 50 பைசா 1 ரூபா பிரச்சனைக்கெல்லாம் பல வருடமாக இன்றைக்கும் பகைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மன்னிக்கிறோமா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே.